எல்லாமே முன்கணிப்பு. அதை ஒதுக்கி வச்சிடலாம்னு சொல்லலாம். அதை ஆரம்பிச்சிட்டேன் லாரா. ஏன்னா சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போகும். ஆனால் அது நடக்குது. அப்படி நடக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிடு. இது நம்ம பையனுக்காக இருக்கிற ஒரே வாய்ப்பு. நடக்கும்போது அந்த உண்மைகளை ஏற்றுக்க முடியாத நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அதை பார்க்க தான் முடியும். அந்த அழிவை அவங்க நட்சத்திரங்கள்ல இருந்து வந்தாங்க. அவன் வரப்போறான். ஜோர் எல். நாங்க ஒன்றும் அவங்க எதிரிகள் இல்லை. ஆனா அவங்க பேசுனது எல்லாமே நம்மள மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். அவன் வரப்போறான். அவ பிரசவ வழியில இருக்கிறா. இல்ல, ஆனா அவங்க நம்மள மாதிரி இல்லை. ஏன்னா அவர்கள் தான் நரக்கர்கள். என் பையன் கால் இல். ஜோர் இப்போ இங்க என்ன நடந்துச்சு? எல்லாம் இப்போ சரியா இருக்கும். நம்ம இப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எல்லாமே சரியா தான் ஆக போகுது. அவங்க இங்க வந்துட்டாங்க. அவங்க அவங்க கால் எடுத்து வச்சுட்டாங்க இந்த பூமியில. அவங்க இந்த பூமியில கால் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த பச்சை நிறத்தில் உள்ள மனிதன் பொறுத்து இருக்கணும். நெருப்பு, நெருப்பு, ரத்தம். கடவுள்கள் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடவுள்கள் கொல்லப்படுறாங்க. பச்சை நிறத்தில் இருக்கிறவன் பூமியா இருக்கும். நெருப்பு, ரத்தம். கடவுள்கள் பிறக்கப்பட்டிருக்காங்க, கடவுள்கள் இறக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இங்க இருக்கக்கூடாது ஐனஸ். ஜெஃபர்சன், மை கிங், நீங்க இந்த இந்த கோட்டைகள்லாம் நடுங்குது. மக்கள் எல்லாருமே பயத்துல ரொம்ப உறைஞ்சிருக்காங்க. நீனும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். கோட்டைகள் நடக்குது, மக்கள் எல்லாமே பயத்துல இருக்காங்க. எல்லாமே அந்த வில்லில் இருக்கிற கயிறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே இந்த வில்லில் இருக்கிற கயிறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஜான் கான்ஸ்டன்டின் பாய், இந்த பையன் நாக்கு மூலமா நிறைய பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க அவங்க சக்தி இந்த கோட்டையோட செவர்களை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீ எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் எழுதும். இந்த கோட்டையோட செவறுகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. வழிகள் 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 எல்லாரோட முயற்சி. வழிகள் எல்லாரோட முயற்சி. வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்கள். என்ன கான்ஸ்டன்டின் பார்க்குற? மேல என்ன பார்க்குற? உன்னால என்ன பார்க்க முடியுது? நம்மளோட முட்டாள்தனமான முடிவு. நம்மளோட முட்டாள்தனமான முடிவா? ப்ரூஸ், ப்ரூஸ், நான் இப்போ உங்க கூட வரலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை. ஏய், நான் இன்னும் குழந்தைங்களோட ரொம்ப இல்லை சரியா. இப்போ நான் உங்க சைடு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன, நான் அதுக்கு தயாராகல நினைக்கியா? இல்லை, ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு கடவுள் கால. இங்கே பாருங்க, கடவுள் இல்லை. உங்களால நெருப்பை உங்கள் முகத்தில் இருந்து கொண்டு வர முடியும் மை லார்ட். தேங்க்யூ ஆல்ஃபர்ட். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க, நானும் கவனிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப கேப்பபிளான பர்சன் தான். ஆனால் நான் ஒரு வாக்கு அடிச்சிருக்கேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த கஷ்டத்துல இருந்தோம் காப்பாற்ற வேணும். ஆனால் நீ மேஜிக்கு இம்யூனா? உனக்கு எதுவும் டேஞ்சர் இல்லைல்ல? நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எந்த மேஜிக்காக இருந்தாலும் எனக்கு டேஞ்சர் இல்லை. உங்களுக்கும் டேஞ்சராக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் இங்கே இருங்க மை லார்ட். ரிச்சர்ட், டியூக், தகவலை சொல்லுங்க. எல்லா ராபினும் ரேக் வெயிட்டில் இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல நாங்கள் எல்லாருமே பேனிஷை ட்ராக் பண்ணிட்டோம். அதுவும் அந்த புல் மேன்ல இருந்து. நான் அந்த கேட்டுக்கு காவலாக இருந்துக்கிறேன். அப்புறம் தான் அவள் உங்ககிட்ட இருந்து தூரமாக போக முடியாது. அவள் எங்கேயும் போக மாட்டா. ஜேசன், உனக்கு எதுவும் காரணம் இருக்கா?
அவனை இப்படி எடுத்துட்டு போறதுக்கு. அவன் ரொம்ப குடிச்சிருக்கான், போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கான், இதுக்கு மேலே வழி இல்லை. ஆனால் இப்போ இங்கே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? அலாரம் எந்த நேரத்தில் வேணும் நாட் அவுட் ஆகும். டிப்ளமேசி டான்ஸ்னு யாராவது கண்டிப்பாக பண்ணுவாங்க. இவன் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இவனு கூட நம்மளுக்கு ரீசனிங் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இடத்துல யாருமில்ல பான்ஷி. அவ 3வது தளத்துலதான் இருக்கா. கதவு உள்ளே பூட்டப்பட்டுள்ளது. அதனால அவ தனியாத்தான் இருப்பா. இப்போ நீங்கள் நல்ல வேலை பார்த்துருக்கீங்க ராபின்ஸ். நான் இப்போ உள்ளே போகிறேன். இந்த பேஷ் மெதுவா. எப்படி பூட்டப்பட்ட கதவு திறந்தா? உனக்கு நான் யாருன்னு தெரியும். அட வௌவால் நாயே! எந்த அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக நீ ஏதோ செய்ய தான் வந்திருக்க. உண்மையை சொல்ல, அந்த கிங் ஜாஃபர்சன் கொலை பண்ணுறதுக்கு அனுப்புனா சசியன்ல ஒருத்தி தானே? அந்த தீங்கு வரக்கூடாது தான் நானும் நினைக்கிறேன். என்ன அடுத்து என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் சொல்லுப. ஏன்னா நான் தான் டாய்னு. கொஞ்சம் அமைதி இருக்கியா? என்னென்ன பார்த்தீங்கன்னா யாரோ கதற மாதிரி சத்தம் கேட்குது. கதறல் மீன்ஸ் அப்படி இல்லை, ஒரு மிகப்பெரிய சத்தம். அது பெரிய எக்கோவாக அடித்து எல்லாரோட காரோட அந்த இயர் டம்ஸை இதை பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் பேட்மேனாக இருக்கிறாங்க நம்ம கைநட்டுக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி என்னன்னா, உனக்கு இன்னும் சாவலையா நீ அப்படிங்கிற அதிர்ச்சி. ஆனால் அவருக்கு ரத்தம் வருது காதில் இருந்து, பட் அவரோட உணர்ச்சிகள் இன்னும் அழியலை. அதனால அவள் கோவம் அடைஞ்சு பக்கத்தில் வந்து எவ்வளோத்துக்கு கத்த முடியுமோ அவ்வளோத்துக்கு கத்துறா. அப்படி கத்தும் போது தான் இன்னொருத்தர் அங்கே வராரு. நீ ஒன்றும் அரக்கி மாதிரி இல்லையே, நீ பயந்துருக்க சரிதானே? அப்படி கேட்கும்போது பேட்மேன் பக்கத்தில் வந்துட்டு அவரோட அந்த ஸ்வாடை வச்சு அவளோட அந்த வீக்கான பாயிண்டில் அடித்து மயக்கப்படுத்திடுறாரு. இது உண்மையிலே தேவைதானா ப்ரோஸ்? நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி இந்த பேஷை கண்டுபிடிக்கணும்னு தானே நினச்சேன். ஆமாம், சரி, இப்போ நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், உண்மையை சொல்ல, காதில் வந்து ரத்தம் இவ்வளோத்துக்கு வருது. ஆனால் உன்னை யார் சொல்லுவா நல்லா இருக்கான்னு? நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஆனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா உனக்கு அந்த பிரெயின் இன்ஜுரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேட்மேன் அவளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கேருந்து அவங்க டேரெக்டாக அவங்களோட டஞ்சன், சொல்லப்போனால் டஞ்சன்னா ஒரு இடம் இல்லை, எப்படின்னா ஒரு கோட்டை இருக்கும், அதுக்கு கீழே சுரங்க பாதை இருக்கும்ல, ஸோ அதை தான் டஞ்சன் சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஹேர்லி குயின் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பேஷ் அப்படிங்கிற அந்த லேடியும் கொண்டு போகிறாங்க. இப்போதைக்கு இந்த பேஷ் யாருங்கிறது தெரியல. இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம பேட்மேனுக்கு இருக்கிற ஒரே கேள்வி அவரோட மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன், அதுவும் கால் எல் அங்கே என்ன பண்ணாருங்கிறதும் தெரியல. இந்த ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு அங்கே சொல்லப்போனா அங்கே ராஜா ராணி, அங்கே அவங்க அப்பா அம்மா, ஸோ அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. இப்போதைக்கு நீ ஏன் அங்கே போன, அவரை கொல்ல போன அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விதைகள், அது மட்டும் இல்லாமல் பேஷை கண்டுபிடிச்சது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துச்சு, நாங்கள் அப்படி போகும்போது அவள் மேஜிக் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் சூப்பர்மேன் சொல்லப்போனா காலையில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப அப்பாவியானவங்க, அவங்களையே நம்ம இப்படி பண்ணணும், சில பேர் பயந்து கூட இதை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம ஏதாவது வெளிச்சத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது அவங்க அப்பா நம்ம தான் கடைசி மக்கள், சொல்லப்போனா நம்ம கிரிப்டான்லேருந்து வந்த கடைசி மக்கள், ஃபஸ்ட்டு நம்மளை தான் பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படிங்கிற அந்த டைலாக சொல்லும் போது நம்ம பேட்மேன் நான் உறுதி எடுத்திருக்கேன், நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படி சொல்கிறாரு. நீ நிறைய பண்ணியிருக்க இந்த குடும்பத்துக்காக, நீயும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தான், மண்டியிடாத, நிமிர்ந்ததில் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போது தான் இந்த கிங்டம்க்கு சொல்லப்போனால் இந்த ராஜ்யத்துக்கு நீ பணி புரியிறியா, யார் கவலைப்பட்டா, எல்லாருமே அப்படிங்கிற 2 கருத்து வேறுபாடுகள் இங்கே உடைய ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் எப்போவுமே இந்த கருத்து வேறுபாடுகள் எப்போவுமே இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த விஷயத்தை தடுத்துட்டு நம்ம கிங் ராஜா அவர் ஒரு அழகான ஒரு விஷயம், சொல்லப்போனால் எப்படி சொல்ல, கோட்டைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு அழகான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அவங்க அங்கே போய் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்வியை தேட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இன்றைக்கி நடந்த அந்த இன்சிடெண்ட், நம்ம பேட்மேன் எப்படி அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் உயிரோடு இருந்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த கிரீன் மேன் எப்படி இவங்களை கொல்ல போகிறாங்க, ப்ரூஸ் வெயின் அப்படிங்கிற பேட்மேன் இந்த இடத்துல எப்படி முன்னேறி போயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த நான் உறுதி எடுத்திருக்கேன் உங்களை பாதுகாப்பேன் அந்த மேஜிக் கிட்ட இருந்த அந்த கிரீன் மேன்
ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த டார்க் மேஜிக் எனக்குள்ளே இருக்கிறது. அதனாலே நான் உங்களை விட்டு தூரம் போகணும்னு நினச்சேன், எங்கேயாவது மறைஞ்சு போயிடணும்னு. நான் என்ன நம்புகிறேன், நான் தான் அந்த சாபம். இந்த ரிங் உன் கூட பேசும் ஒளிவியா, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக. ஆமா, நான் நம்புறேன். இது இது வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தூரத்துல இருந்து அடிக்கணும். இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. என்னோட எய்ம் இப்போதைக்கு கரெக்டா இருக்கு கிரீன் மேன். குறி வச்சா இற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இற வைக்கிறாங்க. உனக்குன்னு பல ரீசன் இருக்கும் அந்த மேஜிக்கை வெறுக்கிறதுக்கு. ஆனா நீ சாப்பாயில என்ன மன்னிச்சிட. நீ நம்புற, ஆனா என்ன மன்னிச்சிட. உன்னோட கட்ஸுக்கு என்கிட்ட இருந்து தான் ஒரு விட மறைக்கப்பட்டிருக்கு. உனக்கு தெரியும், உன்னை எல்லாருமே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க மாதிரியே தான் பார்த்துருப்பாங்க. எங்கேயும் மறைச்சிருக்க மாட்டாங்க உன்கிட்ட இருந்து. இந்த ராஜ்யத்து கிட்ட இருந்து தாமஸ், மார்த்தா அவங்களோட பெருமையை மறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மறைக்கிறதுக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ மச் நல்லது இருந்திருக்கு. நீ அவங்க அம்மாவும் நீ ஒரு தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. நானும் உங்கள் அம்மாவும் பண்ணதுதான் தப்பு. ஏன்னா நீ என் பையன் ப்ரூஸ். எனக்கு தெரியும் நீ இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு தகுதியான ஆளு. 2 அரசர்களுமே உன்னை விரும்பணும். ஆனால் அந்த இடத்துல தப்பாத குறி கரெக்டாக வந்து அடிக்குது. அந்த இடத்துல ஜோட உயிரை வைக்கிறாரு.